நம்ம இதுவரைக்கும் வேதிவினை வேகவியல்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வினையின் வேகம். வினையின் வேகம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும்? ரேட். இந்த யூனிட்ல மெயினா இதுதான் ஐடியா. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் ஆகுது டைமை பொறுத்து. இது நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ரேட்ன்றது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகுது டைமை பொறுத்து. அதே சமயத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது டைமை பொறுத்து. இந்த டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு இந்த மீனிங். வினையின் வேகம் அப்படின்னா ரேட்டு. ஸோ இதை தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அடுத்தது வந்து வினையின் வேகத்தில் வந்து வினை வேக விதி, அதை வச்சு எழுதலாம். வினை வேக விதி, வினை வேக விதி, இது ரேட் லான்னு சொல்லுவீங்க. வினை வேக விதி அப்படின்னு என்ன? ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். நீங்கள் ஒரு ரியாக்ஷனில் இப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எத்தனை ரியாக்டன்ட் இருக்காங்களோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னுவாங்க. இதுக்கு மீனிங் வந்து ரேட். இந்த ரேட்னா யாருன்னா இவங்க தான். ரேட்டு டைரக்ட்லி ரிலேட்டட் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா படி வினை வேக விதின்றது என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ரேட் லாவில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸுடைய பவர் அதை ஆட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு R இஸ் ஈக்குவல் டு K A பவர் 2 B பவர் 1/2. இதனுடைய ஆர்டர் என்ன, இதனுடைய படி என்னன்னு கேட்டாங்கன்னா வினையின் படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வினையின் படி அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய பவர் பாருங்க. இந்த ரியாக்ஷன் வந்து 2 ரியாக்ஷன் இருந்திருக்கு. A + Bன்னு இருந்திருக்கு. அது வந்து ப்ராடக்டை கொடுத்துருக்கு. இந்த இந்த பவர்ல இருக்கிறது வந்து இதனுடைய கோஎஃபிஷியண்டாக இருக்கலாம், அது இல்லாமே இருக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்டர்ன்றது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டின்னுவாங்க. நம்ம லேப்ல ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ 2 + 1/2 அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா 5/2ன்னு வரும். ஓகேங்களா? இது நீங்கள் 2.5ன்னு எழுதலாம், இல்லை 5/2 ஆர்டர்னு சொல்லலாம். ஆர்டர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை பின்னமாக இந்த மாதிரி இருக்கலாம். கரெக்டுங்களா? இது மூணுமே அலவுடு. அது போக இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி, நம்ம லேப்ல பண்ணுறதை வச்சு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து மாலிகுலாரிட்டி. சார் மாலிகுலாரிட்டினா என்ன? அதாவது மூலக்கூறு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியாக்டன்ட்ல வந்து நீங்க சப்போஸ் நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். H2 + Cl2 gives 2HCl. ஓகேங்களா? இதனுடைய மூலக்கூறு எண் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா இதுல எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு மோல், இது ஒரு மாலிகுல்னு எடுத்துக்கிறாங்க, இது ஒரு மாலிகுல். அப்ப இது வந்து பை மாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை மாலிகுலர் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது ஒரு ஐடியா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அதுல எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆகுதோ அது மாலிகுலாரிட்டி. இப்போ இதே ஈக்குவேஷனுக்கு வகை நுண்கணித
எக்ஸ்பிரஷன் எழுதுங்க, வகை நுண் கணித தொடர்பு எழுதுங்கன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன். டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன்னா ரேட்டை ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு இப்படி எழுதுறது. இங்கே ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதெல்லாம் இன்வர்ஸாக எழுதணும். ஸோ இங்கே எதுவும் கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ dH2/dt. இந்த மைனஸ் வந்து டைமை பொறுத்து எவ்வளோ ஹைட்ரஜன் டிக்ரீஸ் ஆகுது, டைமை பொறுத்து எவ்வளோ குளோரின் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது இங்கே பாருங்க 2 இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதணும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது 1/2 மடங்கு ஃபார்ம் ஆகுது DHCl/dt. இது கூட வந்து நம்ம என்ன பண்ணோம், ரேட் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் H2Cl2. ஸோ இங்க இருக்கிற பவர் வந்து சில சமயத்துல இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்டாவே இருக்கலாம், இங்க ஒண்ணுன்னு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கலாம், சில சமயத்துல அப்படி இல்லாமையும் வரலான்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீரோ ஆர்டருடைய K0 வேல்யூ ஓகேங்களா, பாத்தீங்கன்னா A0 - A/T வந்துச்சு. இதனுடைய ஆஃப் லைஃப் T ஆஃப்னுடைய ஆஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா A0/2K0 வரும் ஓகேங்களா. இதே போல ஃபர்ஸ்ட் ஆர்டர் முதல் வகை வினை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதனுடைய K1 1/T ln concentration A0 divided by A0 minus A இப்படி வந்திருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இதில் நீங்கள் T ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.693 டிவைட் பை K1. இங்கே எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிச்சதும் இந்த ஜீரோ ஆர்டருக்கு பிளாட் கிராஃபை தான் நம்ம பிளாட்னு சொல்கிறோம். இந்த கிராஃப் வந்து எப்படி வரைகிறீங்க, டைமுக்கு யார் ஆப்போசிட்ல இருக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இது எங்கேருந்து சார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த கிராஃப் யாருலேருந்து யார் எடுக்குங்க, TK0 A0 minus A. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா A minus TK0 plus A0 வரும் கரெக்டுங்களா. அப்போ இதுதான் உங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நீங்கள் டீயும் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் ஜீரோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மைனஸ் K0 தான் டீக்கு நம்ம பிளாட் பண்ணுறோம். டீன்றது எக்ஸ் ஆகும், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஏவை வந்து ஒய்யாவும் வச்சுக்கிறீங்க. இந்த A0A அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A0 அப்படின்னா இந்த நாட் போட்டா தொடக்க செறிவுன்னு அர்த்தம். தொடக்க செறிவு. நாட் போர்டில் அப்படின்னா செறிவு அட் டைம் டி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இது என்ன சார், நம்ம ஒரு டைம் பார்க்குறோம் இல்லையா, 6 மணி ரியாக்ஷனு 7 மணிக்கு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த டைம் டி வாட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். வினைப்படு பொருளின் செறிவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வினைப்படு பொருளின் தொடக்க செறிவு, இது எல்லாமே ரியாக்டன்டினுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கு. இப்போ இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, y = mx + c ஃபார்மேட்டில் இருக்கு. இது இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நேர்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தா நம்ம இதுக்கு இப்போ இதுதான் கிராஃபு பிளாட்டுன்னு நம்ம சொல்றது.
ஸோ டைமை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் அட் டைம் டி யாருக்கு பிளாட் வரைகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நான் இப்போ பிளாட் பண்ணேன் அப்படின்னா இந்த மைனஸ் கே நாட் வருது பாருங்க, அது வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து இப்படி வரும். ஓகேங்களா? இது இந்த இடத்துக்கு கட் ஆயிடுது. இந்த வேல்யூ தான் அந்த மைனஸ் கே நாட். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து சாய்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒய் ஆக்சிஸ்ல கொஞ்சம் பார்த்து விட்டுச்சு பாருங்க, இதுக்கு பேர் குறுக்கு வெட்டு. இதுக்கு பேர் குறுக்கு வெட்டு. இது ஏ நாட்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ல யாருக்கு வரைவீங்க? அப்போ இது என்ன ஸ்லோபு? இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்புன்னுவாங்க. அதாவது எதிர் சாய்வு. இங்கிலீஷ்ல வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் ஸ்லோப். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியரா நான் சொன்னது எல்லாருக்கும்? அதாவது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், நேற்று ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த ஜீரோ ஆர்டருடைய எக்ஸ்பிரஷன் நம்ம காட்டணும். அதே மாதிரி அதனுடைய ஆஃப் லைஃப்லாம் பார்த்தோம். இது எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே, ரைட். எங்கேயாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை ஃபாலோ பண்ண முடியல சார், எனக்கு கரெக்டாக புரியல அந்த டெரிவேஷன், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம நீட்டில் சம்மே போட முடியும். அதே மாதிரி அந்த கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியணும். ஒரு வினையின் வேகம்னா என்ன, வினை வேக விதினா என்ன, ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்ன, டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனா என்ன, ஜீரோ ஆர்டருக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஆஃப் லைஃப் எப்படி கண்டுபிடிச்சிங்க, எல்லாம் கிளியரா இருக்கணும். இது வரைக்கும் இது எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே போல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தோம். அதாவது இங்கே ஏ நாட் பை ஏ மட்டும்தான் வரும். இதுலேயே அதே மீனிங் தான். என்னன்னா ஏ நாட் அப்படின்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் ஜீரோ. இது வந்து நீங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இது ஏ நாட். ஏ அப்படின்னா அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேங்களா? இது மீனிங் தான். அடுத்தது இப்போ பாருங்க, இது நம்ம பாடக்குள்ள நேற்று நம்ம டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு டி ஆஃப் டிரைவ் பண்ணல, இப்போ சொல்றேன். இது வந்து பூஜ்ய வகை வினையினுடைய ரேட் கான்ஸ்டன்ட். என்னுடைய டைம் வந்து எப்ப டி ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவேன். ஆஃப் லைஃப் பீரியட்னா என்ன டெஃபினிஷன் சொன்னேன்? ஒரு ரியாக்டன்ட் இப்போ 100% இருக்கு, அதுல எவ்வளவு ப்ராடக்டா மாறினா அது ஆஃப் லைஃப்னு சொல்லுவீங்க? 50%. இப்ப ஏ நாட்ன்றது என்னுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். என்னங்க பாருங்க, வினைப்படு பொருளின் தொடக்க செறிவு நான் இவ்வளவு சொல்றேன். அப்ப ஏ நாட் பை 2, இதுதான் நீங்க எப்ப ஏ நாட் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட் பை 2 இருக்கோ அப்ப இருக்கிற டைம் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆஃப் லைஃப்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும். சப்போஸ் நீங்க ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 1வது ஈக்குவேஷன்ல நம்ம இந்த டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவையும் கொண்டு போய் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். K1 எக்ஸ்பிரஷன் இருக்கு, 1 by T ஆஃப் லைஃப் பீரியடு ln
ஏ நாட் அப்படியே தான் இருக்கு, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை இந்த ஏன்றது என்னன்னா ஏ நாட் டிவைட் பை 2. இது ஏன் சார் ஏ நாட் டிவைட் பை 2ன்னு எழுதுறீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல பாதி எக்ஸாக்டா ஆஃப் ப்ராடக்டா மாத்துறதுக்கு என்ன டைமோ அதுதான் டிஆர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி மாறுச்சு அப்படின்னா இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை என்ன 1 by t சப்ஸ்கிரிப்ட்ல ஆஃப் லான், இது நீங்க மேல பாத்தீங்கன்னா 2 a நாட் டிவைட் பை a நாட் அப்படின்னு வரும். a நாட் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வருது பாருங்க, k1 1 by t ஆஃப், இந்த t ஆஃப் யாரு ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய t ஆஃப் ln 2. இது வந்து ln 2 நம்ம லாகர்தமிக்கா எழுதலாம். அதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா k1 ஓகேங்களா 2.303 log 2 by t ஆஃப் இப்படி எழுதலாம். நமக்கு தெரியும் log 2 வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2.303 into 0.3010 டிவைட் பை t ஆஃப். இது நீங்க ஃபைனலா இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணினா 0.693 டிவைட் பை t ஆஃப்னு வரும். ஸோ இது வந்து k1 உடைய வேல்யூ. அப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆஃப் லைஃப் பீரியட் வேணும் t ஆஃப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா 0.693 பை k1 இப்படின்ற எக்ஸ்பிரஷன் போடணும். கரெக்டுங்களா? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் அரை ஆயுட்காலம், முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம். அரை ஆயுட்காலம் ஆஃப் லைஃப் பீரியட், முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம், முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆர்டர்ல k0 எக்ஸ்பிரஷன் என்ன, t ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல k1 எக்ஸ்பிரஷன் என்ன, t ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன, இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை வச்சு மட்டும் நமக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அது வரும். ரெண்டாவது இதுல இருக்கிற கிராஃப் எப்படி போட்டீங்க அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ இங்கேயும் வந்து நெகட்டிவ் ஸ்லோப் தான் வரும். இந்த ஸ்லோப் உங்களுக்கு நீங்க போடணும் அப்படின்னா நீங்க யாருக்கும் போடணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து நீங்க கொண்டு வரலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து ரிவர்ஸ் வரணும் நீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு, k1 1 by t ln a டிவைட் பை a நாட் டிவைட் பை a இருக்கு. இப்போ நீங்க இது பாருங்க, ரிவர்ஸ்ல போங்க பாருங்க, t k1 ln இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ln a. இது என்னன்னா இந்த 1 by t லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிட்டேன். இதை வந்து எப்படி இருக்கு, ln a by b இருக்கு, ln a மைனஸ் ln b அப்படி நான் பிரிக்கிறேன். கரெக்டா? பிரிச்சு இப்படி எழுதிட்டேன். இதுல வந்து இந்த மைனஸ் பார்ட் இருக்கு பாருங்க, இது இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ln a நாட், இது இந்த பக்கம் வந்துருச்சு, மைனஸ் k1 t. அப்ப நம்ம பிளாட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வெர்சஸ் தான் போடுவோம். ஸோ டைம் வெர்சஸ் ln a. இதே எக்ஸ்பிரஷன் நீங்க இப்படியும் போடலாம், 2.303 log concentration of a is equal to 2.303 log concentration of a naught minus k1t. சார் இதுக்கும் என்ன சார் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, நீங்க லான்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க லாக்ல மாத்தனா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் இருக்கு சார். இதுக்கு என்ன பேரு, இதுக்கு பேர் நேச்சுரல் லாகர்தமிக், இயற்கை மடக்கைன்னு சொல்லுவாங்க. இயற்கை மடக்கைன்னு ஒரு வேர்டு இருக்கு. அதை வந்து நீங்க லாகர்தமிக், இது வந்து
10 மடங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மடக்கையா மாற்றணும் அப்படின்னா இந்த 2.303 வேல்யூவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு கொஸ்டினில் வந்து இதை நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கிட்டீங்க, இதை ஒய் ஆக்சிஸாக வச்சுக்கிட்டீங்க. டைம் வெர்சஸ் லான் ஏ இப்படி கிராஃப் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்லோப் வந்து ஜஸ்ட்டு m is equal to நெகட்டிவ் ஸ்லோப் மைனஸ் k1. இந்த மைனஸை சேர்த்து சொல்லணும், நெகட்டிவ் ஸ்லோப்பு. அதே இதில் கேட்டிங்க அப்படின்னா log a இதில் இதை டிவைட் பண்ணுங்க, இந்த பக்கம் எடுத்துன்னு போனீங்கன்னா log a0 மைனஸ் k1 டிவைட் பை 2.303 tன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பிளாட் வந்து டைமு வெர்சஸ் லாக் கேவ் குறையிறீங்க. இந்த பிளாட் வேற, இதனுடைய ஸ்லோப்பு ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பை வரும், அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வெர்சஸ் லாக் ஏ. இதுக்கு நம்ம கிராஃப் போட்டோம் அப்படின்னா இதனுடைய ஸ்லோப் வந்து மைனஸ் k1 பை 2.303 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய கிராஃப் மெத்தட் டைம் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன். இனிஷியலாக ஜீரோ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டைம் வெர்சஸ் ஏ மட்டும் எடுத்திருப்பீங்க. இங்கே லான் ஏ எடுக்கிறீங்களா லாக் ஏ எடுக்கிறீங்களா, இந்த ஸ்லோப் வேல்யூ என்ன. சில சமயத்தில் நீட் எக்ஸாமில் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. இதிலிருந்து ஸ்லோப் வேல்யூ என்ன, இன்டர்செப்ட் வேல்யூ என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். அதனால் அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஸோ எனக்கு இந்த 4 எக்ஸ்பிரஷனும் கிளியராக இருக்கணும். பூஜ்ய வகை வினை இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. அடுத்தது இந்த அரை ஆயுட்காலத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த அரை ஆயுட்காலத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இல்லை, வினைப்படு பொருளின் செறிவு இல்லை. அதனால முதல் வகை வினையின் ஆஃப் லைஃப்ன்றது இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அதாவது வினைப்படு பொருளின் தொடக்க செறிவை பொறுத்து அமையாது அரை ஆயுட்காலம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷன்ல நமக்கு வினைப்படு பொருளினுடைய இந்த ஏன்ற டேர்ம் இல்லை, கான்சன்ட்ரேஷனை பொறுத்து முதல் வகை வினையினுடைய ஆஃப் லைஃப் பீரியட் அமையாது அப்படின்றது மீனிங். ஓகேவா? இதே நீங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை போய் பார்த்தீங்க அப்படின்னா a by 2k0 போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இங்க வந்து a0 ஒன்று இருக்கு. ஓகேவா? இது டைமுக்கு நேர் தகவல் இருக்கு. அப்போ a0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஐடியா. ஸோ நேற்று நம்ம ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ஆஃப் லைஃப் டைரக்டாக எழுதிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இப்போ நான் நடத்தின எல்லாமே கிளியராக இருந்தால் நம்ம ப்ராப்ளம் அதெல்லாம் போகிறதுக்கு ரெடி. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பிளாட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் என்ன, நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனை மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். இது வரைக்கும் கிளியரா? எஸ் சார். எல்லாருக்கும் புரியுதா? நான் போடுற பிளாட்டு K0 எக்ஸ்பிரஷனு, T ஆஃப் எக்ஸ்பிரஷனு, K1 எக்ஸ்பிரஷன், T1 எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் புரியுதா? ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களுக்குலாம் புரியுதா? எஸ் சார். ஓகே. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது புரிஞ்சிக்க முடியல சார், நீங்க சொல்றது பிளாட் சரியாவ தெரியல சார் அப்படின்னா உடனே கேளுங்க. ஏன்னா நமக்கு இது புரிஞ்சா கட்டாயமா இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு, ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேசிக்கா சில எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு யார் யாரெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜீரோ ஆர்டர் பூஜ்ய வகை வினைக்கு ஒரு உதாரணம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அம்மோனியா டீகம்போசிஷன் 2NH3 பிளாட்டினம் சர்ஃபேஸ், பிளாட்டினம்ன்றது டி பிளாக் மெட்டல், அதனுடைய சர்ஃபேஸ்ல
அம்மோனியாவை டீகம்போஸ் பண்ணீங்க, நைட்ரஜன் கேஸு ப்ளஸ் 3H2 ஓகேங்களா. ஸோ ஒரு அம்மோனியா வந்து N2H2 கேஸாக நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து சிதைவு வினை, டீகம்போசிஷன். அப்படின்னா அம்மோனியாவின் சிதைவு வினைன்னு சொல்லுவாங்க. இந்த வினையை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கல, இது வந்து பூஜ்ய ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2. இப்போ நீங்க பார்ப்பீங்க, இதுக்கு ரேட்னா K இஸ் ஈக்குவல் டு NH3 பவர் 2. இந்த கோஎஃபிஷியன்ட் தான் சார் ஆர்டராக வரணுன்றீங்க. இது மாதிரி வரணும்னு சட்டம் கிடையாது. இதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல போய் பண்ணி பார்த்தா லேப்ல R இஸ் ஈக்குவல் டு K NH3 பவர் 0 அப்படின்னு வந்துக்குது. ஸோ அப்போ இதுதான், இது வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டின்றாங்க. ஓகேங்களா. சில சமயத்துல இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது இங்க ஆர்டரா வரலாம், அது இல்லாம வேற வேல்யூ வரலாம். அதுதான் இது மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது டீகம்போசிஷன் ஆஃப் HI ஆன் கோல்டு சர்ஃபேஸ். டீகம்போசிஷன் ஆஃப் HI கோல்டு, கோல்டுனா மெட்டல், மெட்டல் சர்ஃபேஸ். ஏன் சார் எல்லாம் மெட்டல் சர்ஃபேஸ்ல பண்றாங்கன்னா ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ H2 + I2. ஸோ இதுவுமே வந்து என்னதான் ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜஸ்ட் நமக்கு இந்த மாதிரிலாம் கேட்குவாங்க, இது புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீகம்போசிஷன் ஆஃப் HI ஆன் கோல்டு சர்ஃபேஸ், டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா ஆன் பிளாட்டினம் சர்ஃபேஸ்லாம் வந்து ஜீரோ ஆர்டருக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இப்போ இதே போல முதல் வகை வினைக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரியாக்ஷன் நம்ம ஆர்கானிக்ல பார்த்துருப்போம். CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு அல்கீன்ல இருந்து அல்கேன் தயாரிக்கிறது, CH3 CH3. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு ஹைட்ரஜன் கேஸை ஆட் பண்றோம். நீங்க ஹைட்ரஜன் கேஸை மெட்டலினுடைய பிரசன்ஸ்ல தான் ஆட் பண்ண முடியும். பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ்ன்றது வந்து கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ரியேஜென்ட்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரஜனை ஆட் பண்றாங்கன்னு அர்த்தம். கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் மெத்தட்ல, பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் மெத்தட்ல ஹைட்ரஜன் கேஸை ஒரு அல்கீன் சிஸ்டத்துல ஆட் பண்றாங்க. அதனால பிளாட்டினம் பார் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னா வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வினையூக்கின கேட்டலிஸ்ட், வினையூக்கின் மூலம் ஹைட்ரஜன் ஏற்றம். ஹைட்ரஜன் ஏற்றம், ஹைட்ரஜன் ஏற்றம்னா என்ன? ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க இல்லையா, அதுதான் ஹைட்ரஜன் ஏற்றம். ஸோ இது வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நைட்ரஜன் 714 இருக்கு. இது வந்து 6 கார்பன் 13 மாறுது, மைனஸ் ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. அதாவது இப்ப 6 கார்பன் 13 இருக்கு, 7 நைட்ரஜன், அதாவது இது வந்து அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர்னு இருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த மாதிரி எலக்ட்ரான், ஆல்பா பார்ட்டிகல் இவங்களாம் எமிட் ஆகலாம். ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2He4 இருக்கும். பீட்டா பார்ட்டிகல் அப்படின்றது -1E0 இருக்கும். இதெல்லாமே வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அணுக்கரு வேதியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல் எலிமினேட் ஆகுது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் டிகே, நேச்சுரல் டிகேன்னுலாம் சொல்லுவாங்க. ஒரு ஹெவியர் எலிமெண்ட் போனால் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நேச்சுரல் அண்டு ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கை, ஆர்டிஃபிஷியல் டிகே ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து என்னன்னா, இப்போ இந்த இதில் பாருங்க,
இந்த கார்பன் வந்து நைட்ரஜனா மாறக்குள்ள ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. காமா பார்ட்டிகல் அப்படின்றது வந்து 0 காமா 0ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது இந்த இடத்துக்கு நமக்கு வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனால் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் டிகே எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்லாம் புரியுதா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. போலி முதல் வகை வினை. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். முதல் வகை வினை ஓகே சார். இது என்ன சார் போலி முதல் வகை வினை? முதல் வகை வினை மாறி இருக்கும். அதான் போலி முதல் வகை வினை. போலி முதல் வகை வினை அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, எஸ்டரை நீரார் பகுத்தல் அப்படின்வாங்க. எஸ்டரை நீரார் பகுத்தல் என்னன்னு சொல்றேன். இது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். எஸ்டரை நீரார் பகுத்தல், எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இல்லைன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். இது இன்னொரு பேர் சொல்லலாம் எஸ்டரிஃபிகேஷன் வேற. ஸோ எஸ்டரை நீரார் பகுத்தல் என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு தெரியும் CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3 இது எஸ்டர் குரூப்பு. இதுக்கு பேர் வந்து ஈத்தைல் ஈத்தனோயேட். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தைல் ஈத்தனோயேட். இது நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டரில் H+OH- இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாண்டை கிளீவ் பண்ணிட்டு இதில் OHம் இதில் Hம் ஆட் ஆகிடுது. ஸோ CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் CH3 இது CH2 இது CH3 CH3 CH2OH. அப்போ நமக்கு ஒரு ஆசிட்டும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா இது ரெண்டுத்திலிருந்து எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் எஸ்டரிஃபிகேஷன். நீங்கள் வந்து ஒரு ஆசிட் எடுத்துக்கிட்டு அது கூட ஆல்கஹால் ஆட் பண்ணி நீங்கள் எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரை உருவாக்குதல் எஸ்டரிஃபிகேஷன். ஓகேங்களா? எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர் எஸ்டரை நீரார் பகுத்தல். எஸ்டரை நீரார் பகுத்தல் இருப்ப இதனுடைய ரேட்டை பார்க்குறாங்க. கே ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, எஸ்டர் இருக்கு பிளஸ் வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் வந்து எக்ஸஸாக எடுக்கிறதுனால நம்ம நினைச்சிருப்போம் இது ரெண்டுமே வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம நினைச்சிருப்போம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் பவர் ஒன்று இருக்கு. பட் ஆனால் என்ன சொல்றாங்க, இது எக்ஸஸாக இருக்கிறதுனால எலிமினேட் பண்ண சொல்றாங்க. ஸோ KH2O வந்து K டேஸா எடுத்துக்க சொல்றாங்க. இந்த போலி முதல் வகை, ஏன்னா இந்த வாட்டரை பொறுத்து அந்த ப்ராடக்ட் இல்லை. அப்போ R is equal to K டேஸ் உங்களுடைய ரியாக்டன்ட் எஸ்டரை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேட்டு. அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுது. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ரியாக்டன்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ்டரும் எடுத்திருக்கீங்க பிளஸ் வாட்டர் எடுத்திருக்கீங்க. ஸோ வாட்டர் வந்து எக்ஸஸாக எடுத்ததுனால நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, இது வந்து போலி முதல் வகை வினை, சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னு புரியுதா? இது கிளியரா? இது புரிஞ்சது எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே. சும்மா இது ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன். நீங்கள் எப்படி ஜீரோ ஆர்டர் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்கிறீங்களோ அது மாதிரி சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும். எஸ்டரை நீரார் பகுத்தல். ஏன் சார் அந்த H2O நீங்கள் எடுக்கல அப்படின்னா அந்த H2O சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு ப்ராடக்ட்ல எந்த வித சேஞ்ச் இல்லை. அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ரியாக்டன்ட்னு அர்த்தம்.
ரைட். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம தியரிட்டிக்கல் பார்த்தோம். இப்போ 2-3 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்க. A plus B gives product. விலை பொருளை கொடுக்குது. இதனுடைய ரேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. K A power 1/2 B power 2/3. இது கொஸ்டின். இதனுடைய வினையின் படி ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால? இதுக்கு என்ன ஆர்டர்? என்ன பண்ணணும் ஆர்டர்னா? பவர் ஆட் பண்ணும் சார். ரைட், ஓகே. 7/6 வருது சார். இப்போ 1/2 இருக்கு, ப்ளஸ் 2/3 இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். 3 + 4 7/6. ஓகேங்களா சார்? நம்ம 0 ஆர்டர் தான் படிச்சிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் படிச்சிருக்கணும். இந்த ஆர்டர் எதனாலும் கேட்கலாம். உனக்கு தெரியணும், இந்த ஈக்குவேஷனுக்கு வினையின் வேகம் இப்படி எழுதுனா இந்த பவர் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டர் அப்படின்னு தெரிஞ்சா போதும். கரெக்டா? இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு கான்செப்ட். இது எல்லாருக்கும் புரியுதா? ஓகே. யாருக்காவது புரியல சார் அப்புறம் உடனே என்கிட்ட கேளுங்க, அப்படியே இருக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. டி ஆஃப், அதாவது முதல் வகை வினையின் அரை ஆயுட்காலம். ஓகேங்களா? 60 மினிட்ஸ். அப்ப அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் R = K A1 இப்படின்றது ஒரு ரேட்டு. இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க, K1 அப்படின்னா 1/T ln A0 / Aன்னு பார்த்தீங்க. இதெல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த T ஆஃப் கொடுத்துருக்காங்க. T ஆஃப்க்கு நம்ம இந்த இதை பார்த்தோம். T ஆஃப்க்கு வந்து 0.693 / K1. இதுதான் நம்ம வந்து முதல் வகை வினையில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்னுடைய சில யூனிட். இதை வச்சு தான் உங்க சம்மே கேட்பாங்க. இப்போ இந்த மூணு ஃபார்முலாவில் இந்த டேட்டாவுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்முலா தான், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இதில் டிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டு K1 கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஓகே. ஸோ அவங்க என்ன வேல்யூ? 0.693 / K1 வேல்யூ என்ன? 60. டைரக்டாக போடுங்க. மினிட்ன்றது மேலே வந்தால் பெர் மினிட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? அதுதான் அதனுடைய நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. 1.9 ஓகேங்களா இன்ட்டு 10⁻⁻4 இது பெர் செகண்ட் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம பெர் செகண்ட்னா நான் இந்த 60 மினிட்ன்றதை வந்து மினிட்லேயும் சொல்லலாம். இந்த இருக்கிற வேல்யூ அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு 0.69 இருக்கு, 60 இருக்கு, கரெக்டா? இதை நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் நான் அப்ராக்சிமேட்டாக இதை 17 வச்சு போடுறேன், நீங்கள் ஆன்சர் வச்சு தான் போடணும். நான் இங்கே வந்து வேகமாக பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறேன். 70 60 அப்படின்னா 6 போயிடும். ஸோ அப்போ 7/6ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ 1.4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஆன்சர். கரெக்டுங்களா? சரி, 0.14 0.14 மினிட்னு வரும், பெர் மினிட்னு வரும். இப்போ ஒரு மினிட் அப்படின்றது வந்து 60 செகண்டு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் மினிட்லேருந்து எப்படி வரும்? இதை வந்து நீங்கள் 60ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க, 0.14 × 60. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0
24 to so 840 so 8.4 வருது ஓகேங்களா. இது வந்து இங்க டைரக்டா மல்டிப்ளை பண்றது பெர் மினிட்ல இருக்கு. ஸோ அதனால இங்க நம்ம இது பண்ணக்கூடாது. பெர் மினிட் அப்படின்னா 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வந்து மினிட்லயே கொடுத்தாங்கன்னா இப்படி போடலாம். இது கொடுத்தாங்க செகண்ட்ல இருக்கு சார் ஆப்ஷன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க மாத்தணும் ஓகேங்களா. 0.693 அப்படியே இருக்கு. இந்த 60 into 60 ஓகேங்களா. அப்படின்னா இது செகண்டுக்கு மாறிக்கும் ஓகேங்களா. இங்கேயும் நீங்க மாத்தலாம். 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ன்றாங்க. அப்ப இதுக்கு 1/1 போடுறீங்க. 1/1 மினிட் போட்டாதான் 1 மினிட் இன்வெர்ஸ்னு வரும் ஓகேவா. அப்போ 1/60 செகண்ட்னு வரும் ஓகேவா. அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும் 0.14 டிவைட் பை 60 போட்டீங்கன்னா பெர் செகண்டுக்கு மாறிக்கும் ஓகேங்களா. இந்த ஐடியா புரியுது நான் சொல்றது. இது ஒரு சின்ன லாஜிக். ஏன்னா டைம்னுடைய எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட் தான். நமக்கு ஆன்சர் வந்து ஹவர்லயும் கொடுக்கலாம், மினிட்லயும் கொடுக்கலாம், செகண்ட்லயும் கொடுக்கலாம் ஓகேவா. இந்த மூணுத்துல எது இருக்கோ மேக்சிமம் எஸ்ஐ யூனிட்னா இது மட்டும்தான். இது மூணுத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. 1 ஹவர் அப்படின்றது 60 மினிட்னு சொல்லுவீங்க, 1 மினிட் அப்படின்றது 60 செகண்ட் சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இது புரியுதா, கிளியரா? ஒரு டைம் கொடுத்தா ஆக்சுவலி செகண்டை பொறுத்து ஆன்சர் இதுதான், மினிட்டை பொறுத்துனா இதுதான் ஆன்சரு. இது புரியுது எல்லாருக்கும்? ஓகே. நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மு மாதிரி தான் எடுத்திருக்கேன் நம்ம. பட் எக்ஸாம்ல சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2 சம்மு தெரியுது. ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டி ஆஃப் எப்படி டைரக்டா K1 கொடுத்தா கண்டுபிடிக்கிறது. அடுத்தது பாருங்க, அவங்களே இந்த கொஸ்டின் சொல்றாங்க. என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் த, அதாவது இந்த மாதிரி ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. வினையின் வேகம் ரேட்டு KNO அதாவது ஒரு வினையின் வினை வேகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வினை வேகம் மாறிலின் அலகு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வினையின் வேகம், அந்த வினையெல்லாம் அவங்க கொடுக்கல. ரேட் இஸ் ஈக்குவல் டு KN1 நைட்ரஜன் ஆக்சைடு பவர் 2 கொடுத்துட்டாங்க. இந்த வினையின் வினை வேக மாறிலின் அலகு என்னன்னு கேட்குறாங்க. வினை வேக மாறிலின் அலகு என்ன, வினை வேக மாறிலியின் அலகு என்னன்னு கேட்குறாங்க. வினை வேக மாறிலின்றது ரேட் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. நமக்கு தெரியும் இவங்க தான் ரேட் கான்ஸ்டன்ட் கரெக்டா. இந்த ரேட் கான்ஸ்டன்டினுடைய யூனிட் என்ன, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். கேன்னு கொடுத்துட்டாங்க, ரேட்டு டிவைட் பை NO பவர் 2. இந்த ரேட்டுக்கான யூனிட் என்ன, இந்த ரேட்டுக்கு யூனிட் என்ன சொல்லுவீங்க? சார் இது என் மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது, என்ன சார் பண்ணுவீங்க? மைனஸ் dr/dt, அப்படி இல்லை ப்ளஸ் dB/dtன்னு சொன்னோம். மீனிங் வந்து என்ன, கான்சன்ட்ரேஷன் யூனிட் வந்து மோல் பெர் லிட்டர். இது நம்ம பேசிக் கான்செப்ட்ல படித்தோம். டைமிக் யூனிட் வந்து செகண்டு. ஸோ நீங்கள் இப்படி எழுதி பாருங்கள், ரேட்டில் என்ன வரும், மோல் பெர் லிட்டர் டிவைட் பை செகண்டு. ஸோ இதை தான் நீங்கள் என்னென்னு எழுதுறீங்க, மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு. அப்போ வினையின் வேகத்துக்கான யூனிட் என்னன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு தெரியணும், மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு, மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு ஓகேவா. டிவைட் பை கான்சன்ட்ரேஷன், எது கொடுத்தாலும் சரி அதுக்கு மோல் பெர் லிட்டர் தான், மோல் பெர் லிட்டர். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும் ஓகேவா. அப்போ இந்த வினை வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் தெரியுது, செகண்ட் ஆர்டரோட இது கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மோல் பெர் லிட்டர்
பெர் செகண்ட் டிவைட் பை மோல் ஸ்கொயர் லிட்டர் மைனஸ் 2. இதை நீங்கள் பாருங்கள், மேலே வந்தால் மோல் 1 மைனஸ் 2ன்னு வரும், லிட்டர் -1 + 2 பெர் செகண்ட்னு வரும். இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மோல் -1 லிட்டர் பெர் செகண்ட். ஸோ இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக போட்டுடலாமா இதை? எஸ் சார். நமக்கு வந்து என்னன்னா நல்ல ஐடியா தெரியணும் எப்படி போடணும். இதுக்கு வந்து ரேட்டும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் எதுனாலும் கொடுக்கலாம். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் மோல் பர் லிட்டர் தான் யூனிட். ஸோ இந்த 2 ஐடியாவை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், எந்த ஆர்டருக்கும் யூனிட் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? முடியுமா? எஸ் சார். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்த ப்ராப்ளம். இப்ப பாருங்க, ஒரு வினை 2A gives விளைபொருள் ப்ராடக்ட். அதாவது ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அந்த ரியாக்டன்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இதே எனக்கு விளைபொருளை கொடுத்துருச்சு. இந்த ஏ வந்து 0.5 மோல் பர் லிட்டர்ல இருந்து குறையுது. எவ்வளவு வரைக்கும் குறையுது அப்படின்னா 0.4 மோல் பர் லிட்டர் வரைக்கும் குறையுது 10 நிமிஷத்துல. ஓகேங்களா? அதாவது டைம் வந்து 10 மினிட்ஸ்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 2A ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மோல் பர் லிட்டர்ல இருந்து 0.4 மோல் பர் லிட்டரா குறையுது 10 நிமிஷத்துல. புரியுதுங்களா? இப்போ நான் இந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து இது 0.5 மோல் பர் லிட்டர் இருந்துச்சு. நான் என்ன பண்றேன், 10 நிமிஷம் கழிச்சு 6:10 போய் பார்க்குறேன், இது வந்து 0.4 மோல் பர் லிட்டரா மாறிடுச்சு. இது எந்த கேப்பு? இந்த 10 நிமிடத்துல 10 நிமிஷத்துல இவ்வளவு ரியாக்டன்ட் வந்து காணும், 0.1 மோல் காணும். ஓகேவா? இதுல இருந்து என்ன கேட்குறாங்க, இந்த வினையினுடைய வேகம் என்ன, இந்த வினையினுடைய வேகம் என்னன்னு கேட்குறாங்க. வினையின் வேகம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? வினையின் வேகம் அப்படின்றது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தான், வினையின் வேகம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா 1/2 dA/dt இப்படி எழுதுவோம். கரெக்டா? இதுக்கு என்ன மீனிங்கு, டைமை பொறுத்து இந்த ஏ ரியாக்டன்ட் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிக்குதுன்றது தான் மீனிங். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 1/2 மடங்கு டிக்ரீஸ் ஆகிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த ஏ வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், நீங்க இப்படி எழுதலாம் இது. ஓகேங்களா? என்னன்னா 1/2 ஏ நாட்ன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஏ டைம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அந்த சேஞ்ச் இன் டைம் எவ்வளோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லா டேட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1/2 உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா கரெக்டு, பட் இந்த நோட்டேஷன் மாத்திட்டேன். ஏன்னா அதாவது ஏவுல இருந்து ஏ நாட் போடணும். அதாவது இங்க வந்து என்ன சொல்றாங்க, இனிஷியல் ஃபைனல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, இவ்வளவு ரியாக்டன்ட் இவ்வளவு டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டிஏன்னு என்ன சார் மீனிங் அப்படின்னா, டிஏ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? ஃபைனலா எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறீங்க மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்.
சப்போஸ் இவங்க அந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அப்போ கொடுக்காதப்ப நம்ம இப்படி தான் போடணும். ஸோ ஏன்றது வந்து 0.4 மைனஸ் ஏ நாட்ன்றது 0.5 கரெக்டா? டிவைட் பை டைம் வந்து என்ன 10 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா மைனஸ் 1/2. ஸோ இங்கே வந்து 0.1 டிவைட் பை 10ன்னு வரும். ஸோ நீங்கள் இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1/2 1/100 வரும். இது 1/10⁻²ன்னு எழுதுவீங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல நீங்கள் மைனஸ் 1/2 இன்ட்டு 10 இங்கே 2ன்னு இருக்கும். இதை நீங்கள் இது இப்படி எழுதலாம். 1/2 இன்ட்டு 10⁻²ன்னு எழுதலாம். 1/2 அப்படின்னா இந்த மைனஸ் வராது, ஏன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா இதில் மைனஸ் 0.1 தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும்? 0.5 வரும் இன்ட்டு 10⁻²ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.005 வந்துடும். புரியுதா? ஏற்கனவே ஒரு பாயிண்ட் இருக்கு, 10⁻², 2 0 ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து ரேட்டுடைய வேல்யூ என்னன்னா 0.05 அந்த வேகத்துக்கு போகுது. இது என்ன யூனிட்டு? ஓகேங்களா? இதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மோல் பெர் லிட்டர் பெர் மினிட். ஏன் அப்படின்னா இந்த டேட்டா எதில் கொடுத்துருந்தாங்க? கான்சன்ட்ரேஷன் வந்து மோல் பெர் லிட்டரில் கொடுத்தாங்க, கீழே மினிட் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்து படிச்சிருக்கோம் இதெல்லாம் என்னன்னு. இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் பாருங்க. ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இந்த ரியாக்ஷன் வந்து இனிஷியலாக 0.5 இருந்தது, அது வந்து 0.4 வரைக்கும் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 10 மினிட்ஸில் இவ்வளோ போச்சுன்னா அதனுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வினையின் வேகம்ன்றது இந்த மாதிரி ரேட்டு, இந்த டைமை பொறுத்து அந்த ரியாக்டன்ட் மாறுதுன்றீங்களா? இப்போ அது எவ்வளோ மாறி இருக்கு? 0.005ன்ற வேக அளவுக்கு மாறிட்டு இருக்குது. மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மோல் 0.05 மோல் மாறுது. என்னவா மாறுது? இந்த ரியாக்டன்ட் ஏன்றது ப்ராடக்டா மாறுது. அப்ப என்னன்னா இந்த ஃபார்முலாவை ஏ அப்படியே அப்ளை பண்ணும். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்ப சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட்னு வரும். இந்த டிஏன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா சார் வினைப்படு பொருளினுடைய மாற்றம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா வினைப்படு பொருளின் செறிவின் மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சேஞ்சினா மாற்றம், வினைப்படு பொருளின் செறிவில் உள்ள மாற்றம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணீங்கன்னா அந்த சேஞ்ச் கிடைச்சிரும். ஸோ டைம் வந்து என்ன டைரக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த 1/2ன்றது எதுக்கு? இங்கே கோஎஃபிஷியன்ட் 2ங்கிறதுனால நம்ம 1/2 மடங்கு ஏ குறையுது. ஸோ அந்த வேல்யூலாம் போடணும். ஸோ இதுதான் மெயின். இந்த ஃபார்முலாவை எப்படி பண்ணணும், டேட்டா கொடுத்தா எப்படி போடணும், இது தெரிஞ்சுன்னா ரிமைனிங் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் தான், ஈஸியாக பண்ணிக்கலாம். இது கிளியரா? ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அட்லீஸ்ட் அந்த இதில் நம்ம என்ன அந்த தியரிட்டிக்கல் பேசுகிறோம், சின்ன சின்ன கான்செப்ட் கேட்பாங்க, நம்ம அழகாக ஆன்சர் பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்னுடைய பேசிக் டேர்ம் ரேட்டு, ரேட் லா,
ஓகேங்களா? ரேட் லா, ஆர்டர், மாலிகுலாரிட்டி, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாலிகுலாரிட்டி, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது வினையின் வேகம், வினை வேக விதி, வினையின் படி, மூலக்கூறு எண், வினை வேக மாறிலின் அலகு. இது கூட வந்து முக்கியம் K1 உடைய எக்ஸ்பிரஷனு, T ஆஃப் உடைய எக்ஸ்பிரஷனு, K0 உடைய எக்ஸ்பிரஷனு, T ஆஃப் உடைய எக்ஸ்பிரஷனு. கரெக்டுங்களா? ஸோ இந்த 4ம் தெரியணும். இந்த 4த்துலேருந்து நமக்கு கணக்கு வரும். கரெக்டா? ஸோ இதை நம்ம எப்படின்னு பார்த்தோம், இதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சில ப்ராப்ளமும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டா? இப்போ நீங்கள் K1 எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க, எப்பயுமே உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் 1/T ln A0/A. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு வந்து TF என்ன போடுவீங்க, TF is equal to 0.693 டிவைட் பை K1. சப்போஸ் இதே வந்து 0 ஆர்டராக இருந்தால் K0 எப்படி வரும், A0 minus A/T வரும். ஓகேங்களா? இதனுடைய TF எப்படி இருந்தது, A0 டிவைட் பை 2K0. ஓகேங்களா? ஸோ பூஜ்ய வகை வினைக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, அதே மாதிரி இதில் எப்படி டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறது, டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஐடியாலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அடுத்த கிளாஸ்ல நம்ம சில ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் ஏதாவது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? No, sir. ஓகே. ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னென்னா, இந்த யூனிட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த பேசிக் ஐடியா புரிஞ்சால் சரி. நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி கேட்பாங்க, இந்த ரேட்டில் என்னென்னு. ஓகேவா? ஸோ இவ்வளோ அளவுக்கு தெளிவாக படித்தா போதும். அடுத்த கிளாஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான அடுத்த இந்த டேபிளை வச்சு எப்படி ரேட் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அரேனியஸ் ஈக்குவேஷன். அது பார்த்தா இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.